வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான பணி நியமனம் குறித்தான ஒரு முக்கியமான அப்டேட்டு. ஸோ எல்லோரும் இந்த நோட்டிஃபிகேஷன் ஆனது எப்போ வரும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ஆனது வந்து பார்த்திங்கன்னா, இப்போதைக்கு வந்து அதாவது ஜூன் மாதம், அதாவது இன்னும் 5 நாட்கள் பக்கம் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் அப்டேட்டில் வந்து ப்ராசஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் கூடுதல் வேக்கன்சி, அதாவது 2299 காலி பணியிடங்கள் எல்லாருக்குமே இருக்கிறது தெரியும். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்களை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 5th, அதாவது 5வதுலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் வேண்டுமானாலும் கலந்துருக்காங்க. அதாவது நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, யார் வேணாலும் இந்த போஸ்டிங்கை வந்து கலந்துக்கலாம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு இதுக்கு முன்னாடி, அதாவது இதுக்கு முன்னாடிலாம் இது வந்து எக்ஸாமே வைக்க கிடையாது. ஸோ பக்கம் வந்து தெரிஞ்சவங்க, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியை பொறுத்தளவுக்கு வந்து விட்டுடுறதுனால, ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எல்லா ஊருகளுக்குமே கம்மியாக இருக்கிற இடங்களுக்கு போஸ்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு டேட்டாவே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ வேக்கன்சிகள் இருக்குது அப்படின்றது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் ஸோ இதில் பொறுத்தளவுக்கு 3 வகையான ப்ராசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமு, இன்டர்வியூ, ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அந்த போஸ்டிங்ஸ் அப்படின்றது. ஸோ இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எக்ஸாம்ஸ் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டாக இருக்காது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றது இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தால் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறதா வந்து சொல்லியிருந்தோம். கொஸ்டின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 5த்துன்றதுனால அது சம்மந்தமாக, அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஓ கீழே தான் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ முன்சிபுக்கு கீழே தான். ஸோ அவங்களுக்கு என்னென்ன வேலை, அதாவது சர்வே பண்ணுறது, அவங்க கூட போகிறது, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டியெல்லாம் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. வண்டி ஓட்ட தெரியாமல் இருந்தால் கண்டிப்பாக வண்டி எல்லாருக்குமே ஓட்ட தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணிக்காங்க. ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா, அதாவது இதில் வேறு பெருசாக இன்டர்வியூ அப்படின்றப்போ ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.